வள்ளலார் எல்லா உயிர்களின் மேலும் கருணையோடு இருந்தார் என்பதற்கு பல நிகழ்வுகளை சான்றாக சொல்லலாம். ஆனால் அவர் கோபப்பட்ட நிகழ்வுகள் ஓரிரண்டு தான். அப்படி நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம். சத்தியஞான சபை கட்டி முடித்த பின் அதன் வாசலில் தஞ்சாவூரில் வாழ்ந்த மராட்டியர்களை கொண்டு மிக அழகான பிரம்மாண்டமான ஒரு பந்தலை அவரது சீடர்கள் அமைத்தனர். வள்ளலார் அன்று மாலை வந்து பார்த்தவுடன் இது புலால், அதாவது அசைவ உணவை உண்டுவிட்டு இந்த பந்தலை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள், இதில் தனக்கு சம்மதம் இல்லை என்று கோபமாக சொல்லிவிட்டு மேட்டுக்குப்பம் சென்று விட்டார். அன்று இரவே வடலூரில் இடி மின்னலுடன் மழை பொழிந்தது. அப்போது ஒரு இடியும் தோன்றி சத்தியஞான சபையின் வாசலில் மராட்டியர் அமைத்த பந்தலின் மேல் வீழ்ந்து பந்தல் எரிந்து சாய்ந்தது. மறுநாள் காலையில் சன்மார்க்க அன்பர்கள் வந்து பார்த்தபோது சத்தியஞான சபைக்கு எந்தவித சேதாரமும் இல்லாமல் பந்தல் மட்டுமே எரிந்திருந்ததை கட்டு வள்ளலாரின் வார்த்தைகளுக்கு எவ்வளவு வலிமை உள்ளது எண்ணி தங்களுக்குள் பேசியபடி வியப்பாக நின்றனர். வள்ளலாரின் கோபம் கூட கருணையின் அடித்தளத்தில் இருந்து பிறந்த கோபம்.